Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீனிக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீனிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மோடோட மெயின் கான்செப்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உருவாக்குற இந்த ஃபீனிக்ஸ் தான் கடைசி வரைக்கும் நம்ம வந்து எவால்வ் பண்ணி கொண்டுட்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபீனிக்ஸை இந்த மோடில் என்னென்ன டைனோஸ் இருக்கோ அந்த டைனோஸோட எல்லா வேரியண்ட்டையும் நம்ம வந்து எவால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு ஃபீனிங்ஸை நம்ம இப்போ வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அவனை ஏன் இப்போ உருவாக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு இவனை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இவன் தான் கொஞ்சம் பவர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸை நம்ம இன்னைக்கு நம்ம உருவாக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீனிக்ஸை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க வரேன், இதுக்குள்ளே தான் இதோ பார்த்தேன், இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாய்டு எக்கு, வாய்டு பெக்மெண்ட் ஃப்ரூட் ஜாரு அதுவும் இருக்குது. வாய்டு எக்கும் ஓரளவுக்கு 20 கலெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். வாய்டு சிறப்பு அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ராவின் டிஎன்ஏ 3 கேட்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ட்ராவிங் டைனோஸ்ன்னு சொல்லிட்டு 1-2 சுற்றிட்டு இருந்ததில்ல ப்ளூ கலரில், மேபி அதை கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிஎன்ஏ கிடைக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை கில் பண்ணி அவன்கிட்ட வந்து டிஎன்ஏ கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி கிடைக்கல அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த வழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேப்ரிகேட்டரை நான் ரெடி பண்ணி வைக்கணுங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாலிமர் சுத்தமாக இல்லை. இதுக்கு முன்னாடி பாலிமர், ஆர்கானிக் பாலிமர் எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிமர் நிறைய நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டர் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து ஃபியூல் போட்டு இவன் வந்து எக்கு கலெக்ட் பண்ணி வைக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு சோல் டெர்மினல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையே நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சு வைக்கணும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா இவனுக்கு போடுற அந்த பூப் எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி வீடியோவில். சரி, ஓகே, ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிகேட்டராக நம்ம செஞ்சு வைக்கணுங்க. ஐ திங்க் ஃபேப்ரிகேட்டர் செய்யறதுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கும். ஓகே, சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில் இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில்ன்ற மாதிரி கேசோலின். ஓகே, கேசோலின் பாதி இதுக்குள்ளே போட்டு வச்சுருவோம். இதுக்குள்ளே எல்லா மெட்டலும் காலி ஆகிடுச்சா? அடேங்கப்பா, எடுத்துகிட்டு வந்து எல்லா மெட்டலும் காலி போல். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்போ மெட்டல் அடித்து எடுத்துகிட்டு வரணும். இது எதுக்கு? பாதி நீ பண்ணு, மீதி பாதி நீ பண்ணு, அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சா? ரெடி. ஓகே, ஃபேப்ரிகேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கணும். ஏன்னா நம்ம பேஸு இதுக்குள்ளெல்லாம் கட்டிட முடியாது. நான் கட்டுற பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய லூட்டு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாஸ் ஃபைட் பண்ணி ஆகணும். பாஸ் ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு எலமெண்ட்டு கிடைச்ச பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன்னா லூட் ஃபேக்ட்ரியை செஞ்சு வைக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ லூட் ஃபேக்ட்ரியை செஞ்சு வச்சுட்டுனா எப்படியும் அந்த பேஸை நான் கட்டிடுவேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் கைஸ் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு என்ன தேவை? ஒப்சிலிடனும் சிமெட்டிக் பேஸ்ட்டும் தேவையா? ஓகே, ஒப்சிலிடன் சிமெட்டிக் பேஸ்ட். என்கிட்ட ஒப்சிலிடன் ஊறப்பட்டது இருக்கும். சிமெட்டிக் பேஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இருக்குது போல். ஒரு 188 பாலிமர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். 10 கிடச்ச உடனே நம்ம சோல் கன்று செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, 10 கிடச்சிருச்சு. நான் செம்மா போச்சு. சிமெட்டிக் பெஸ்ட் இல்லையாமா? கெரட்டின் சிட்டின் எதுவுமே இல்லை. சரியாக போச்சு. நம்ம அதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ரைட், ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் இவனை இப்போதைக்கு நான் கையில் தான் பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லோடா, என்னோட சிறந்த போராளியே நீயாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோ முட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஃபியூல் கொடுத்து இவனை வந்து நம்ம ரன் பண்ண வைக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து டெசர்ட்டுக்கு போய்ட்டு அந்த இதை கள்ளிச்செடியெல்லாம் உடச்சிட்டு வர மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஸோ அப்படி போகிற வழியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் கிடைக்கும். அப்படியே நம்ம வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே போய்டும். நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல ரெட்வுட் மரம்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் தான் வர வச்சேன். மரம் வெட்டுறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குதா, அதனால் பக்கத்துலேயே எல்லாத்தையும் வர வச்சுட்டேன். ஆக்சுவலி நான் பெரிய மரத்தை தான் வர வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சாப் வரத்துக்காக அந்த பெரிய மரம் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? நானும் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். டைம் இல்லை உட்காந்து. நான் இந்த வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணுமா? ஸோ
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து அதுலேருந்து அரைச்சி பண்ணல. சும்மா இந்த குட்டி குட்டி மரம் மட்டும் வந்துருச்சா ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஹைலாண்டே பார்த்தீங்கன்னா ரெட்வுட்டாக மாற்றி வச்சுருவேன். விடுங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா நான்? எங்க இருந்தா அவன் கிட்ட போனாலே சுத்துறாங்க. நான் எப்படி இது ஒன்றும் புரியலையே எனக்கு. சரி ஓகே, இந்த இடத்துல ஸ்பான் ஆகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிராவன் டைனோஸ் இங்கே நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல அந்த ஜாபோரா சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. சரி ஓகே இருங்க, நான் இவனை வந்து கில் பண்ணி பார்க்குறேன். மேபி எனக்கு லக் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவனை போட்டு தள்ளிடலாம். மேபி எனக்கு லக் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎன்ஏ கிடச்சிடுச்சு. சூப்பரு. அப்போ இவனை கில் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎன்ஏ கிடைக்கும். பர்ஃபெக்ட்டு. சாரு மறுடாடி சூப்பரா தெரியும். நீ வேற லெவல் தான் நீனு. ஆனால் இவன் கில் பண்ணவனே உடம்புல ஏதோ முட்டை முட்டையாக கிளம்புது. சரி அப்போ டிராவன் டைனோஸை கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த டிஎன்ஏ கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது தாறுமாறாக இதுக்கப்புறம் கில் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நான் போயிட்டு கேட்டல்ஸை போயிட்டு எங்கேயாச்சும் உஷார் பண்ணிட்டு வரேன். இருங்க, இப்படியே கொஞ்சம் தூரம் போனாலே பார்த்தோம் டெசர்ட் வந்துடும். டெசர்ட்டில் போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோ இந்த இடத்துல கரப்டட் கல்பிரிட்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்களே. இந்த இடத்துல இப்போ கரப்டடில் கிகா நிறைய ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடுச்சு கைஸ். ஓகே இந்த இடத்துல இவ்வளோ இருக்கு. இதை விட்டுட்டு நான் போயிட்டு அங்கே போய் தேடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். மாறாடி செத்து போடா செத்து போடா செத்து போடா செத்து போடா செத்து போடா செத்து போடா. செத்துட்டியா செத்துட்டியா? ஓகே ரைட் ஓகே. ஓடு தாறு மாறுடா. அடிச்சு ஒரு லேக் அடிச்சு எவ்வளோண்டு கிடைக்குது பாருங்க. ஓகே போதும். வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ நான் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த இது ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஏய் ஆமாம்ல, சாப்பு வேற நான் அந்த மரத்தில் வச்சேன். அது இன்னும் எவ்வளோ கலெக்டாக இருக்குன்னு தெரில. அதை வேற நான் செக் பண்ணி பார்க்கணும். வீட்டு பக்கத்தில் ஒரு கரடி ஒன்று சுற்றிட்டு இருக்குது. இது எடுத்துட்டு போயிட்டு ஆடாடா சல்ஃபர் அட்டச்சி சல்ஃபர் எடுத்துகிட்டு வராமன்ட்டேன். போனே அப்படியே கொஞ்சோண்டு சல்ஃபரும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும். சல்ஃபர் ஞாபகமே இல்லை கைஸ் எனக்கு. வெறும் இந்த இது மட்டும் இருந்தாலே போதும்னு நான் நினச்சிக்கிட்டேன். என்ன பண்ணுது, மறுபடியும் போயிட்டு சல்ஃபர் தான் எடுத்துகிட்டு வரணும். சரி ஓகே, சல்ஃபர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே பக்கத்துலேயே இருக்கும். நான் போய்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல நிறைய சல்ஃபர் இருக்குமே. இந்த இடத்துல ராப்டர் இருக்காங்க கைஸ். ஆனால் என்ன ஒன்றுனா இப்போ என்கிட்ட அந்த ட்ரீட் இல்லை. ஆமாம் ட்ரீட்டு கிடையாது. சரி ஓகே, நான் ராப்டரே இன்றைக்கி நான் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். மேலே சல்ஃபர் இருக்கும். ஆடாடா பறந்துடுறா. மலைக்கு மலை ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பறக்கிறான் அவன்? சல்ஃபரா இதெல்லாம் அயன் ட்ராக்கா? அப்படி இல்லைனா சல்ஃபர் கேவ் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சல்ஃபர் நிறைய கிடைக்கும். இந்த இடத்துல ஒப்சல்ட் இருந்தாண்டா நிறைய இருக்குது. இது இல்லையே. தோற்கடா. அஜிஜோ மிஸ் பண்ணிட்டேன். சரி ரைட் ஓகே. இந்த இடத்துல ஒரு கேவ் ஒன்று இருக்கு. சொருவிட்டேன்டா. போயிட்டு நானா நேராக போயிட்டு எரிமலைக்குள்ள சொருவிட்டேன். தேவையே எனக்கு இது. கிளைடரை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்கு. ஓகே இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த கேவ் இருக்கும். அப்படியே டைரெக்டாக போய்ட்டு உள்ளே போய்ட்டு சல்ஃபர் எடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கலாம்.
டோர்க் வழியிலே இவ்வளோண்டு இருக்கு. பரவாயில்ல. ஏய் என்னடா சல்ஃபர் கிடைக்கல? நான் அடிச்ச ஓ மை காட். இந்த பிக்காக்ஸில் அடித்தா சல்ஃபர் கிடைக்காதா? நான் செம போச்சு. நான் இதில் அடித்தா சல்ஃபர் கிடைக்கும்னு நினச்சேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிக்காக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். எப்பயும் உடம்புல போட்டு வச்சிருக்கணும்னு நினச்சேன். சரி இருங்க, போயிட்டு மறுபடியும் போயிட்டு வரேன். 2 பிக்காக்ஸும் வச்சுருக்கணும் போல். நான் வச்சுருந்தேன், அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். கடைசியில் இந்த பிக்காக்ஸில் அடித்தா சல்ஃபர் கிடைக்கல. சரிங்க, ஆல்ரெடி நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேனா? ஓகே, லைட்டாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு ஓடிடும். போச்சு. ஓகே, அசண்டை வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆக்ஸு இப்போதைக்கு தேவைப்படாது, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்படியே உள்ளே போயிடுறோம். ஓகே, ஸோ போகிறோம். சல்ஃபர் எடுக்கிறோம், வந்துக்கினே இருக்கிறோம். சல்ஃபரு எல்லாமே நார்மல் ராக்கு தான் இருக்குது. ஐயோ, இருந்த 2 சல்ஃபர் ராக்கையும் காலி பண்ணுறேன். இதுக்குள்ளே நிறைய இருக்குமே. ஒப்சலேட் இருந்தால் தாறுமாறாக இருக்குது. இந்த இடத்துல ஏதோ எக் இருக்கு. இந்த இடத்துல போய்ட்டு எக் இருக்கு. வைவின் எக் இங்கே போயிட்டு இருக்கு. சரி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல சல்ஃபர் மட்டும் எடுத்துட்டு ஓடிடலாம். ஓகே, கிடச்சிடுச்சு. ஏய், சல்ஃபர் ராக் இல்லையே இது? ராக்கே கிடையாதா இது? நாசமா போச்சு, இது உடைக்க முடியாது. அடடா, அப்பாடா, கிடச்சிடுத்துறான். இதுக்காக தான்டா இவ்வளோ நேரம் ஓடி வந்தேன். ஓகே, 1000 கிட்ட கிடச்சிடுச்சு. இந்த இடத்துல நான் இதெல்லாம் சுற்றுது. போயிட்டு அந்த எக்கு தூக்கிட்டு வந்துடலாமா? என்ன எக்குன்னு தான் தெரில. அது லைட்டிங் வைவனோட எக்கு 90வது லெவல். ஓகே, சரி தூக்கின்னு வந்துடுவோம். அதனால் இப்போ என்ன, இந்த இடத்துல நெஸ்டே இல்லை. பட் ஆனால் ஓகே, இந்த இடத்துல நெஸ்ட் இருக்கா? ஓகே, எடுத்தாச்சு கைஸ். அவ்வளோதான், சூசைட் பண்ணிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு ஓட்டுற வேண்டியதான். எக்கு தான் என் உடம்புலே நின்றுமே. இந்த வைவின் எக்கு தூக்கின்னு போயிட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறமேட்டு எக்கு ஆச் பண்ணுறதுலாம் ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ என்கிட்ட சல்ஃபர் கிடச்சிடுச்சு. இப்போ சல்ஃபரையும் இது ஒரு 40, அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது 40 செஞ்சு வச்சிரும். கொஞ்சம் வேகமாக கலெக்ட் ஆகட்டும். நோடா, நீ கலெக்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. ஓகே, இதுக்கப்புறம் இவன் கலெக்ட் பண்ணிவிடுவான். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டான் பாருங்க. 6. ஓகே, சூப்பர். இது வேலை முடிஞ்சது. சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த DNA கலெக்ட் பண்ண கிளம்பிடலாம். சரிங்களா?
டிஎன்ஏக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்லிஸ் கிட்ட போனோம். க்ரீன் ஆப்லிஸ் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ராவின் டைனோஸ் நம்ம பார்த்தோம். அது எல்லாத்தையும் போட்டு தள்ளுவோம். ட்ராவின் டைனோஸ் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம தெரிய எடுத்துன்னு சுத்த தேவையில்ல. அந்த டைனோஸை பார்த்தா அதுக்கப்புறமேட்டு தெரிய எடுத்துன்னு சுற்றுவோம். ஏன்னா எப்போ எவன் போட்டு தள்ளுவானே தெரியாது. இந்த இடத்துல நிறைய பேரை பார்த்தோம்ல நம்ம. அடடே எவனோ ஓடு. நேரம் சுற்றிட்டு இருந்தேன்னா நம்ம கதை முடிஞ்சிட்ருக்கோம். எவனோ அங்கே ரணகலம் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ முட்டை முட்டையாக தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கானுங்க இங்கே. டைனோஸ் பார்த்தீங்களா? நேற்று இந்த இடத்துல எவ்வளோ வந்து பார்த்தோம். இப்போ அந்த அளவுக்கு இல்லவே இல்லை பாருங்க. ஸோ ஒரே ஒரு இடத்துல காரணம் ஒருத்தன் வருகிறான். ஓகே, இந்த காரணம் மட்டும் நம்ம கதையை முடிப்போம். பாடா போடு போடு, ஒரே அடிதான்டா, செத்து தோடா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 2 கிடச்சிச்சு கேஸ், போதும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுறானே. எது போ, அதில் 3 தான் கேட்டுச்சு. இப்போ நம்மக்கிட்ட 4 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ஏடா வர மாட்டேங்கிறேன். ஓகே, அப்படியே ரிட்டர்ன் வந்துடு. நீட்டு ஹைடு தானே, என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது, அதனால் தேவையில்லை. வேலை முடிஞ்சது கேஸ். ஓ, சாப் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி எடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம். பரவாயில்லையே, நிறையவே கலெக்டாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு ஓடிடும். இது ஒரு 4-5 செஞ்சு மறுபடியும் இந்த இடத்துல நம்ம வச்சு விட்டுறணும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ட் ஆகும் நம்மளுக்கு. இல்லையா, இதுக்குள்ளே போடணுமா? ஓகே, டிஎன்ஏ கிடச்சிச்சு. மொத்தம் இப்போ 20 எக்கு நம்மளுக்கு வேணும். 20 எக்கு. இதில் ஒரு 9 இருக்கு. இதில் ஒரு 3, இதில் ஒரு 8. ஓகே, கரெக்டாக 20 எக்கு இருக்குது கேஸ். 20 எக்கு போட்டாச்சு. அப்புறம் வாய்டு ஃபெக்மெண்ட் ஃப்ரூட் ஜார். ஓகே, வாய்டு ஃபெக்மெண்ட் ஃப்ரூட் ஜார் வந்து 10 வேணுமா நம்மளுக்கு? ஒன்று இருக்குது, இன்னும் 9 வேணும். போடுவோம். எவ்வளோ கிடைக்குது? பரவாயில்லையே, நிறைய கிடைக்கும் போலையே. அசமாக போச்சு. சரிங்க, ஃப்ரூட் ஜார் செய்வோம். சிமெண்டிக் பேஸ்ட் இல்லையா? என்னடா இது, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேன்னுது. சரி, நான் போயிட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எரிமலை சைடு போகிறோம், தெரிய வச்சு 2 அடி அடித்தாலே போதும், டப்பு டப்புன்னு நமக்கு கிடச்சிரும். கோச் கரெக்டாக போய் விடுறோம் பாருங்க அதுக்கிட்ட. ஐலண்ட்ஸ் 1. ஓகே, இப்படியே போயிடலாம். கரெக்டாக அந்த டெஸ்ட்ராயர்கிட்ட அழகாக போய் மாட்டிக்கிறேன் நான். போயிட்டு எப்போ பாரு அதுக்கிட்ட தான் மாட்டிக்கிறேன். பறந்து போகிற ஒன்று டெஸ்ட்ராயரு இல்லைனா டார்க் டைனோஸ், இது 2த்துல எதிட்டாச்சும் அடிக்கடி போய் மாட்டிக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா கிட்ட போனாலே கொன்றுது. மேண்டிஸ். ஓகே, மேண்டிஸ் இங்கே ஒன்று இருக்குது. எவ்வளோ இருக்குது இதோட ஹெல்த்து? 140. கம்மியாக தான் இருக்குது, போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தா போகிறோம்.
இவனை அடித்தாலும் நிறைய கிடைக்கும், இவனை அடித்தாலும் நிறைய கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் இவனை போட்டுறேன். சேர்த்து போடா போட்டு எவ்வளோ ஒன்று கிடைக்குது பாருங்க. இவ்வளோ என்னடா இருக்கு கிளப்பு. வேணாம் நான் பார்த்த போகிறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனால் அதை அடித்தாலும் நிறைய கிடைக்கும். நீங்கள் வாடா டே, வாடா வாடா சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா. உள்டக்கா போட்டு ஆர்கானிக் பாலிமர் அது இதுன்னு தாறுமாற கிடைக்குது. பாம்பு கொத்திட்டுறான். பரவாயில்ல, கொத்தனா கொத்திட்டு போகுது. செத்து தொலை எல்லாம். டார்பர் லைட்டாக தான் ஏறுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஆத்தா புராணம் முடிஞ்சால் போட்டு தரல ட்ரை பண்ணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கொல்ல முடியாதுன்னா கிடையாது. போடு தாறுமாறு கைஸ். கிட்டின் நம்மக்கிட்ட தாறுமாறாக இருக்குது. டோர்பர் ஏறு தானே? இல்லை இல்லை, எனக்கு இது குறையுது. சரி ஓகே, கடைசி இந்த இடத்துல இன்னும் ஒன்றே, அவ்வளோதான். வெயிட்டு தூக்க முடியாதா? லைட்டாக கொஞ்சம் வெயிட்டை போட்டுக்கிறேன். இவ்வளோ வெயிட்டே என்னால் தூக்க முடியலையா? சரி ரைட் ஓகே, இது போதும். நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். இன்னைக்கு அந்த ஃபோனிக்ஸை எப்படியாச்சும் நம்ம வந்து வர வைக்கணும், அதுதான் நம்மளோட இது. ஓ போயிட்டு கிட்டின்னு ட்ரோனு எவ்வளோ செய்ய முடியுமா சைடா 1000 கிட்ட. கிட்டின்னு ட்ரோன் எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுறோம். நம்மளுக்கு இப்போதைக்கு பாலிமருக்கு பிரச்சனையே கிடையாது. ஊராப்பட்டா பாலிமர் இருக்கு. நான் சோல் டர்மெல்லாம் செஞ்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பூப் கலெக்ட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கில் ஃபெர்டிலைசர்லேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருவோம். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக போட்டேன். இவனுக்கு எல்லாரையும் தீனு வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளுக்கு சோல் கன் கிடச்சிடுச்சு. ஐயோ, இது தேவையில்லாமல் ஃபெர்டிலைசர் இருக்கா 3. இது இருக்கட்டும். நீ உள்ளவா, நீ உள்ளவா, ரெக்ஸ் உள்ளவா, ரூடூஸ். நீ இங்கே இரு. ஆக்சுவலி இது என்னன்னு தெரில, நம்மளுக்கு இது கலெக்டே பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நானாக கொடுத்து கலெக்ட் பண்ணது தான், அதுவாக எதுவும் கலெக்டே பண்ணல. எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சிட்றேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுங்க ப்ராசஸ் ஆரம்பிக்கிட்டான். டங் பீட்டில் இதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, சிட்டின் எவ்வளோ கரெக்டாக இருக்கு? 200. ஓகே போதும். சாரி, சிட்டின் நம்பருங்க. செமாட்ரிக் பேஸ்ட் ஒரு 9 போதுமா? 9 ஜார் போதும். இது ரெடி ஆகட்டும். வேறு என்னென்ன இதுக்கு தேவைப்படுது? வாய்டு சிரப். வாய்டு சிரப் நிறைய இருந்துச்சு. இருங்க வரேன். வாய்டு சிரப்பு, வாய்டு சிரப் இது ஒரு 3 இருக்குது. இது என்னன்னு தெரில. இதில் ஏதாச்சும் வாய்டு சிரப். இதில் ஒரு 64 இருக்குது. அதில் எவ்வளோ கிடைச்சு வாய்டு சிரப்பு தெரில. 10 தானா? ஓகே. ஓகே, இப்போ இந்த ஜார் மட்டும் போட்டனாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீனிக்ஸ் ரெடி ஆகிடும் guys.
வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா? ஜார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடைச்சா இதில் போட்டு வச்சிருக்கனா? மாற்றி போட்டுட்டேன். ஓகே, 11 ஜார் ரெடி ஆயிடுச்சு. 12 இருக்கா? ஓகே, சூப்பரான விஷயமாச்சே. போட்டோமா? ஓகே, ஸோ நம்மளோட ஃபினிக்ஸை வந்து உருவாக்கியாச்சு. ட்ராவினா எவால்வ் பண்ணுறதுக்கு ஃபேனிக்ஸோட டோக்கனு ப்ளஸ் வந்து ஃபேனிக்ஸோட ஹார்ட்டு. ஃபேனிக்ஸோட ஹார்ட்டு. ஓ இருங்க, அப்போ நம்மளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாவினா எவால்வ் பண்ண முடியுமா? அப்போ நம்ம தெரிய எவால்வ் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் எவல்யூஷன் வந்து நான் வேற இதுன்னு நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தோன்னா இப்படி தான் எவல்யூஷன் பண்ணணுமா? சரிங்க, நம்மளோட தெரிய எவால்வ் பண்ணால் எப்படி வரான்னு பார்ப்போம். வாய்டுலேருந்து டாமினா எவ்வளோ எவால்வ் பண்ணி பார்ப்போம். பவர்ஃபுல்லாக இருப்பானா மொக்கையாக இருப்பானான்னு தெரியாது. உள்ளே போட்டுட்டுனா ஹார்வெஸ்டிங் எவால்வ் ஆகணும். எவால்வ் ஆகலைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, கொடுத்துட்டேன். எவல்யூஷன் எதோ ஆகுதா? எதுவும் ஆன மாதிரியே தெரியலையே. ஏதோ பண்ணுச்சு. ஓகே, என்ன கைஸ் இது? ப்ளூ பிரிண்ட்டு. ஐயோ, ஏதோ சம்பவம் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். வாய்டு எசன்ஸு. ஐயோ, ஏதோ முட்டாள்தனமாக ஏதோ பண்ணி விட்டேன்னு தெரிய காணாமல் போயிடுச்சு கைஸ். மேபி இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டிராவிங் எவல்யூஷன். ஸோ இப்போ இதுக்கான நான் பொருட்கள்லாம் நான் செஞ்சு இதை நான் இதில் போடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னென்ன கேட்குது? வாய்டு எசன்ஸு. வாய்டு எசன்ஸ்னால் என்னன்னு தெரியலையே. வாய்டு எசன்ஸ்னால் இதுதான். இதுக்கு வந்து வாய்டு டைனோ டிஎன்ஏ, அப்புறம் வாய்டு மீட்டு. இது நான் செய்யலாம் போலியே. இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஆனால் எவால்டு டைனோ டிஎன்ஏ ட்ராவிங் அப்படின்னா என்னன்னு தெரியல. இருங்க, இந்த சைடு ஏதோ ஒரு டிஎன்ஏ போட்டேன். வாய்டு டிஎன்ஏ இதெல்லாம். ஸோ இதுக்கு டேரெக்டாக இதில் போட்டு செய்யணும். இது எப்படி செய்யறதுன்னு தெரியல எனக்கு. அவசரப்பட்டு தெரிய கொண்டு போட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அது எது புது தெரியா வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எனக்கு தெரியல. எனக்கு சரியா இதுக்கான இப்போ ரிசோர்ஸ்லாம் இப்போதைக்கு நான் செய்யலாமா இல்லை வேணாமா என்ன கதைன்னு தெரியல. சரி ஓகே, நைட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிப்போம். என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ கிடைச்சு? வாய்டு எசன்ஸு 252 வேணுமா? அவசரமாக போச்சு. அவ்வளோலாம் இருக்காது. வாய்டு எசன்ஸுக்கு இவ்வளோ கேட்குது. ஓ, பக்கத்துலேயே இருக்குது. இது ஒன்று. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், இதையும் அப்படியே கிராஃப்ட் பண்ணி விட்டுறேன். இதில் வெறும் 29 என்னால் கிராஃப்டே பண்ண முடியும். எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்து விட்டது தான் தெரில. இப்போது செஞ்சுட்டேன். அந்த டிஎன்ஏவே காணும், எங்கே போச்சுன்னு தெரில. சரி ஓகே, இதையும் செஞ்சு வச்சுருவோம். ஓ, இங்கே பாருங்க, செவ்வளோண்டு கிடைக்குது. பரவாயில்லையா? அப்போ ஒன்று செஞ்சாலே நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம். 601வது லெவலில் கிடைக்குமா? அது பரவாயில்ல கைஸ், நிறைய கிடைக்குது கைஸ். சச்சோ, நான் கம்மியாக கிடைக்கும்னு நினச்சினே. எல்லாம் ரைட் ஓகே. இப்போ எப்படி என் உடம்புல செய்யுது? கிராஃப்டே பண்ண முடியல. கிராஃப்ட் ஒரு வேளை இதில் போய் பண்ணுமோ?
ஸ்பான் ரேண்டம் டைனோஸ். எப்படி ஸ்பான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது ஐயோ இது கிராஃப்டை வர ஸ்டாப் பண்ண முடியாது. நிறைய வந்துருச்சு. சரி என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்க. இதுக்காக தேவைப்படும். அது மீட் எடுத்தாலே ஸ்டாப் ஆகிடும்ல. போதும். அது எப்படி இப்போ கிராஃப்ட் பண்ணுறது? மேபி நான் என்ன நினச்சேன்னா அது கம்மியாக கிடைக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தோன்னா ஒன்று செஞ்சால் இவ்வளோண்டு கிடைக்குது. ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி எதில் செய்யறதுனே தெரியலையே. எவால்யூஷன் மேபி கிராஃப்டிங் டேபிளில் எதாவது போடணுமோ அதையும் பார்க்கலாம். இதெல்லாம் செய்கிற மாதிரி வருதா? யூஸ் திஸ் ஐட்டம் டு ஸ்பான் ரேண்டம் டைனோஸ். அசண்டஸ் டிராவிங் எவால்வ்ட். எப்பட்றா இது பண்ணுறது? இப்போ தேவையானது எல்லா ஆணையும் கரெக்டாக எடுத்துட்டேன். மேபி ஒருவேளை இதில் போடணுமோ? இதுவும் கிடையாது. இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், வேற ஏதாச்சும் ஒரு டைனோ உடம்புல இது போடணுமோ? மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே நான் என்ன பண்ணணும்னா இது உடம்புல போட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போம். எவல்யூஷன் ஆகலை. மேபி நான் தான் திருப்பி நான் பிடிச்சிட்டு வரணுமோ? அதுவும் தெரியல. சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்புறமேட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸை நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது. சரி ரைட் ஓகே அதை அப்படியே டீல் விடுங்க பார்த்துக்கலாம். நான் போயிட்டு ஃபீனிக்ஸை செக் பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி. நான் ராப்டர் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஃபீனிக்ஸ் வெளியே வா. வந்துருச்சு கைஸ் ஃபீனிக்ஸ். 217வது லெவல். ஓகே ஏன்டா பறக்க மாட்டேங்கிறான்? ஷிஃப்ட் எடுத்து நான் பறப்பானோ? இதே மாதிரி தான் எறும்பும் பண்ணிட்டு இருந்தான். ஏன் பறக்க மாட்டேங்கிறான்? என்ன கெஸ் பண்றது? இப்ப பறக்க மாட்டேங்கிறானே. இந்த ஃபீனிக்ஸ் எப்படி பறக்க வைக்கிறதுனே தெரியல. அட்டாக்ஸ் ஏதோ பண்றான். பட் ஆனா எனக்கு பறக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ இவனை வச்சு பறக்க முடியாதோ? இருக்கிற எல்லா பட்டனும் எடுத்தனா பறக்கிற மாதிரி தெரியலையே. இவன் இப்படி கீழே தான் ஓடுறான். பட் ஆனால் பறக்க மாட்டேங்கிறாங்க. பறக்கிற பவர் கொடுக்கலையே உனக்கு. என்னடா புதுசு புதுசா பக் இருக்குது. இல்லை இதுக்கான இதை பிடிச்சேன். இதை வச்சு எப்படிடா பாஸ் ஃபைட்லாம் பண்றது? ஃபைடு ஃபீனிக்ஸ் ஏன்டா இப்படி பண்ற? ஒருவேளை இவன் உடம்புல ஏதாவது வைக்கணுமோ? கைஸ் இவன் உடம்புல வைக்கணும் கைஸ் நம்ம. ஓகே நான் வேற என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் உடம்புல வைக்கணும் போல நம்ம. சரிங்க திடீர்னு ஏதாவது சம்பவம் ஆகிடு போகுது. அதனால நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன். ஓகே இவன் உடம்புல வச்சு இவன் உடம்புல என்னடா ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி காட்டுச்சு. ஒருவேளை வீட்டுக்குள்ளே போனால் தான் கிராஃப்ட் ஆகுவியோ? வெளியே எடுத்துகிட்டு போனால் கிராஃப்ட் ஆக மாட்டியோ? என்னடா ஃபீனிக்ஸ் நீனு ஏடா கூடமா பண்ணுறீங்கடா. இந்த மோடு ஒன்றுமே புரிய மாட்டேன்னுது. என்னென்னமோ பண்ண வைக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி தானே கிடச்சா. அப்படியே நான் உள்ளே கிராஃப்ட் பண்ணியிருக்கணும். சரி இருங்க. ஏய் கன்சியூம்னு இருக்கு. ஓகே இந்த இடத்துல ஏதோ எக்கு ஒன்று வந்திருக்கு. ஆர்த்தப்புறா எக்கு. டிராவின் ஆர்த்தப்புறா எக்கு. என்னடா ஒன்றுமே புரியல எனக்கு. ஆர்த்தப்புறா எக்கு கிடச்சிருக்கு. சரி இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ ரேண்டமாக தான் கிடைக்குமா? ஓஹோ
மேபி நான் இவன் உடம்புல போட்டதுனால அந்த மாதிரி மாறிடுச்சா இல்லை ஆனால் தெரியுதான் வரும்னு நினச்சேன். ஆனால் ஆத்தப்புறாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி எனிவே ஆனால் இவன் ஏன் பறக்க மாட்டான், இவன் பறக்க மாட்டானா இல்லை வந்து பக்கு பிடிச்சவனா என்னன்னு கதைன்னு தெரில எனக்கு இது. ஸோ இவன் பறந்தானா நல்லா இருக்கும், பட் ஆனால் பறக்க மாட்டான்றானே. சரி கைஸ், ஸோ இன்னைக்கு இவன் பக்கா இல்லை இப்படி தானான்னு எனக்கு தெரியல எனக்கு சரியா. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன் கைஸ், ஓகேவா? சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.